நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1964ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் கை கொடுத்த தெய்வம். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சாவித்ரி, SS ராஜேந்திரன், KR விஜயா, நடிகை வேல் MR ராதா, SV ரங்காராவ், V நாகையா, புஷ்பலதா, SV சஹஸ்ரநாமம், R பாலசுப்ரமணியம், புஷ்பவல்லி, கரிகோல் ராஜு, CID சகுந்தலா போன்ற பல அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். ஸ்ரீ பொன்னி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் MS வேலப்பன் அவர்கள் தயாரிப்பில் உருவான இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துக்கு கதை, திரைக்கதை மற்றும் வசனம் எழுதி இயக்கியிருந்தார் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். 1964ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி வெளியான கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த படம் தெலுங்கு மொழியில பரப்புராணி கதா அப்படின்ற பெயர்ல 1967ஆம் ஆண்டு ரீமேக் செய்யப்பட்டது. தெலுங்குல V ராமச்சந்திர ராவ் அவர்களின் இயக்கத்துல உருவானது. மலையாள மொழியிலையும் 1970ஆம் ஆண்டு பழுந்து பத்ரம் அப்படின்ற பெயர்ல ரீமேக் செய்யப்பட்டது. மலையாள மொழியில M கிருஷ்ணநாயர் அவர்கள் இயக்கியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஹிந்தி மொழியிலையும் கூட பியார் கி கஹானி அப்படின்ற பெயர்ல 1971ஆம் ஆண்டு ரீமேக் செய்யப்பட்டது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. ஹிந்தி மொழியில ரவிகாந்த் நாகையா இயக்கியிருந்தாரு. இதுல எந்த ரீமேக் திரைப்படத்திலையும் சாவித்ரி அவர்கள் நடிக்கவில்லை. தெலுங்கு மொழியிலையும் கூட சாவித்ரி அவர்கள் நடிக்கவில்லை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. Good morning, sir. Good morning. கையெழுத்து போடுங்க சார். வேலை நடக்கும், அப்புறம் பார்க்க. வேலையை ஒழுங்கா செய்யுங்க. வேலை என்ன சார்? நான் என்ன சொன்னேன், என்ன அடிச்சுட்டு இருக்கிறேன்? என்ன? அவர் நியூ மேனேஜர் will be leaving on 20th அடி சொன்னேன். Loving on 20th அடிச்சுட்டேனே. சாரி சார், மிஸ்டேக் தான். நமக்குள்ளே இருக்கட்டும். ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் இது போற வேண்டாம். கரெக்டா டைப் பண்ணி அவருக்கு போய் கைது பண்ணிக்கணும். லவ்விங் லெட்டர்ல வேண்டாம், லீவிங். ரைட் சார். மலையாள பண்ணி என்னப்பா பேர் மாறாட்டத்தோட ஆள் மாறாட்டம் செஞ்சு உன் ஆளை மேனேஜரா வச்சுட்டல. அதனால என்னப்பா இப்போ ஜெனரல் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறோம்? ஏப்பா உனக்கு இந்த ரொம்பலாம் பேசாம உன் வேலையை பாரு. அப்படி வர்றா நமக்கு உண்டானது தாலி லஞ்சமா உதப்ப என்னப்பா நீங்க தமாஷாவே உதப்ப. ஜெனரல் மேனேஜர் கிட்ட சொல்லி உங்க 2 பேரும் சீட்டையும் நான் கிழிக்க ஹோட்டல்ல எடுத்துருவோம். மூச்சு விட்டு. கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துடைய கதை என்னன்னா, தற்கொலை செய்து கொள்ள போன ரவிக்கு அமிர்தசரஸ்ல ரகுவின் நட்பு கிடைப்பதோடு வேலையும் கிடைக்கிறது. அங்கு ஒரு வடநாட்டு பெண்ணை திருமணமும் செய்து கொள்கிறான். இந்த நிலையில ரகுவுக்கு அவன் தந்தை பெண் பார்த்து கடிதம் எழுதுறாரு. அவன் சென்னை சென்று அந்த பெண்ணை பார்க்கிறான். அவள் உலகமறியா பேதை பெண்ணாக இருக்கிறாள். அவள் மீது அயோக்கியன் ஒருவன் கலங்கம் கற்பிக்க போக அது ஊர் முழுதும் பரவி அவள் திருமணத்திற்கு அதுவே தடையாக நிற்கிறது. அந்த பெண் ரவியின் தங்கை அப்படின்ற உண்மையும் கடைசியில தெரிய வருது. தன் தங்கையின் மீது சுமத்தப்பட்ட கலங்கத்தை உண்மை அப்படின்னு நம்பிய ரவி யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வடநாட்டுக்கு போறாரு. அவளை மணந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ரகுவை ரவியே தடுக்கிறான். இப்படி கதை செல்ல பேதை பெண்ணான கோகிலா
விவரம் தெரிந்த தங்கை சகுந்தலா, தந்தை மகாதேவன், நண்பர்களான ரவி மற்றும் ரகு இவர்களை வைத்துக்கொண்டு படத்தை மிகவும் சுவாரஸ்யமாக நகர்த்தியிருப்பாரு படத்தின் இயக்குனர். இறுதியில் இவர்கள் வாழ்வில் என்ன நடக்கிறது அப்படின்றதுதான் படத்தின் மீதி சுவாரஸ்யமான திரைக்கதை. சரியா இருக்காங்க, சரியா இருக்கோ இல்லையோ உள்ள நுழைஞ்சுக்க, பின்னால பாத்துக்கலாம். ரவி, ஓஹோ, 2வது டெலிவரி வந்துருச்சா? உங்க பேர் ரவியா? ஏங்க, என் பேரோட ரவிதான். எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ரகு. நானே எனக்கு வச்சுக்கிட்ட பல பேர்கள்ல இந்த ரவியும் ஒண்ணு. ஒரே குழப்பமா இருக்குல்ல? குழம்பாதே ரவி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல பல கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணேன்னு. என்னுடைய பேருக்கு தான் ராசி இல்லையோ நினைச்சு பல கம்பெனிக்கு பல பேர்ல அப்ளிகேஷன் போட்டேன். ஒரு வேடிக்கை, ஒரே கம்பெனில பியூன் வேலையும் மேனேஜர் வேலையும் காலி இருக்கிறதா தெரிஞ்சு மேனேஜர் வேலைக்கு ரவிங்கிற பேர்ல அப்ளிகேஷனும், பியூன் வேலைக்கு என்னுடைய சொந்த பேர்லயும் அப்ளிகேஷன் போட்டேன். என்னுடைய பேர் ராசி, எனக்கு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. இதோ பார், ரவிங்கிற பேருக்கு மேனேஜர் வேலை வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது, உண்மையான ரவியே போய் இந்த வேலையை ஒத்துக்க வேண்டியதுதான். नमस्ते सर। आइए आइए सर जी आइए। क्या दर्शन सिंह कैसे हैं आप? आपका दयाब साहब। रवि, இவன் நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட். தமிழ் நல்லா தெரியும், அதனால என் சமாச்சாரம் எல்லாம் இவனுக்கு புரியும். क्या कैसे आप दर्शन साहब? ஒரு முக்கியமா ரகசியம் சொல்லணும். கொஞ்சம் தனி வந்தா ரகசியம் சொல்லணுமா? நம்ம வாழ்க்கையில இனிமே இவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது. சும்மா சொல்லு. ரவிங்கிற பேர்ல உங்களுக்கு மேனேஜர் வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குல்ல? ஆமா. ஜெனரல் மேனேஜர் சொல்படி டைப் அடிச்சது நான் தான். அப்படியா? என்ன பியூட்டிஃபுல்லா டைப் அடிச்சிருக்க, ஒவ்வொரு எழுத்தும் சும்மா மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பியூன் வேலை பர்மனன்ட். இப்போ இந்த மேனேஜர் வேலை என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய சொல்றேன்? என் சொந்தக்காரன் ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருக்கிறான். அவனுக்கு இந்த மேனேஜர் வேலை கொடுத்துட்டா அவன் ரவிங்கிற நாமளே புழைச்சு போறான். அதுக்கு 3000 ரூபாய் கேஷ் உங்களுக்கு தர்றான். கொஞ்சம் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், அதுக்காக அவசரமா 1000 ரூபாய் வேணும்னு அம்மா லெட்டர் இருந்தாங்கல்ல? ஆமா. இவன் தான் 3000 ரூபாய் தரங்கிறானே, அதை வாங்கி அனுப்பிச்சிட்டா என்னன்னு கேக்குறியா? பைத்தியக்காரன். எப்போது திடீர்னு வர்ற பெரிய நன்மைக்காக நிரந்தரமா இருக்க போற சின்ன நன்மை இழந்துடக்கூடாது. அதான் லைஃப். பேசாம நீ இந்த வேலையை ஒத்துக்க. தர்ஷனி சிங்கு, நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் யோசனை பண்ணி பதில் சொல்றேன் போ. சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். இந்த பாடல் சிவாஜி கணேசன் அவர்கள் பாரதியார் வேடத்துல பாடும் பாடல். மிக வரவேற்கத்தக்கது. நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன் இந்த பாடலை எழுதிய கவிஞனின் மனதில் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். தேசிய ஒருமைப்பாட்டை இதைவிட வர்ணிக்க வேறு யாராலும் முடியாது. MSV அவர்களின் அபாரமான இசையில் உருவான பாடல். கவிஞரின் கற்பனை திறனுக்கு ஏற்ற இசை வடிவம். இசை வடிவத்திற்கும் பாடல் வரிகளுக்கும் உயிர் கொடுத்திருக்கும் பாடகர் திலகம் TM சௌந்தரராஜன் அவர்களுடைய கம்பீர குரல். அதை உயிரோட்டத்துடன் நமக்கு அளித்திருக்கும் நடிப்பு திலகம் சிவாஜி கணேசன். எத்தனை முறையானாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், பார்த்து கொண்டே இருக்கலாம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனன் நாட்டிளம் பெண்களுடனே தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிபுறத்து
சேர்த்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். இங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். அந்த பாடலில் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து அப்படின்னு ஒரு வரி இடம்பெற்றிருக்கும். பாட்டிசைத்து அப்படின்றது பாடும்போது பாட்டி செத்து என்பது போல இருப்பதாக MSV அவர்கள் நினைத்தாரு. அதனால் அதை மாற்ற வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து இயக்குனரை அழைத்து இந்த பாட்டிசைத்து அப்படின்ற வரி வேண்டாம், அதற்கு பதிலாக வேறு வரி வைத்துக்கொள்வோம், பாடலை எழுதிய கவிஞரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. அதை கேட்ட இயக்குனருக்கு அதிர்ச்சி. பின்பு பாரதியார் இறந்து விட்டார் அப்படின்னு MSVயிடம் எடுத்து கூறியுள்ளார். அதை கேட்டு என்ன இறந்து விட்டாரா அப்படின்னு ஆச்சரியத்துடன் கேட்டிருக்கிறாரு. இசை மட்டும்தான் MSVக்கு உலகம். இசையை தாண்டி வெளியுலகம் இந்த அளவிற்கு தான் அவருக்கு பரிச்சயமாக இருந்தது. தமிழ் சினிமாவில் பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலம் அப்படின்னா அது MSVயின் காலம்தான். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்கிறோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்கிறோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு சிகரமாக அமைஞ்சிருக்கும். பாசம், பரிவு, உருக்கம், சோகம், வீரம் அப்படின்னு அத்தனை உணர்ச்சிகளையும் கொட்டுவதோடு அவர் நகைச்சுவையிலையும் பாராட்டுகளை பெற்றிருப்பாரு. அவர் நடிப்பின் சிறப்பை படத்தின் ஒவ்வொரு காட்சியிலையும் அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழன் சாப்பிடு. முதல்ல சாப்பிடுப்பா, பேசுறதுக்கு தெம்பு வரட்டும், அப்புறம் பேசலாம். ஏன்பா, உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது, உண்மைதானா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாக்குறியா? இவ்வளவு பசியிலே நீ அமைதியோட சாப்பிடுற ஸ்டைல் இருக்கு பாரு. நான் கேட்டது உண்மைதானே? ஆமா. அட கலகலப்பா பேசப்பா. ஒரு சொந்த ஊர் அது. சரி, உன் சொந்த ஊரை சொல்ல வேண்டாம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்து அதையாவது சொல்ல முடியுமா? தற்கொலை செய்துக்கிறதுக்காக வந்து.
நீ போதும் தமிழ்நாட்டை விட்டு 1000 மைலுக்கு அப்பால இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் அந்த உயிர் ஒன்ன விட்டு போவேன்னு சொல்லிச்சா அவங்ககிட்ட? என் பிணத்தை கூட என் ஊரார் பார்க்க கூடாதுங்கிற முடிவோட தான் ஊரை விட்டு புறப்பட்டேன். ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்காத இடங்களையும் பழகாத முகங்களையும் கண்ட பிறகு இந்த ஊர்ல வாழலாமேன்னு லேசா ஒரு சபலம். வேலைக்காக பல இடங்கள்ல சுத்தினேன். கையில இருந்த காசும் தீர்ந்து போச்சு. 4 நாளா பட்டி. இதே கேஸ் தான் நம்ம கேஸும் 1 மாசத்துக்கு முன்னால. நானும் வேலை வெட்டி கிடைக்காம சொந்த ஊரை விட்டு பல ஊர் சுத்தி இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். கடைசியில என்னுடைய மாபெரும் முயற்சியில இங்க ஆனஸ்டா பியூட்டிஃபுல்லா ஒரு பியூன் வேலை கிடைச்சது. அதை கௌரவத்தோட ஏத்துக்கிட்டு சுகாதார முறைப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு, அதுவும் சப்பாத்தி, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அப்புறம் புறப்படுறேன். எங்கப்பா போற தெரியாத ஊர்ல? பேசாம இங்கே உங்களுக்கு நான் வேற பாரமா? பாரமா? சிலருக்கு கூட்டம் பாரமா இருக்கலாம், எனக்கு இங்க தனிமை பாரமா போச்சு. நீ பேசாம இங்கே இருக்க. உங்க அன்புக்கு கட்டுப்படுறாங்க, ஆனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட மனசு இடம் கொடுக்கலைங்க. நீங்களே விடமப்படும் போது அந்த சிரமத்துல பங்கு கொள்ள தையா உன்னை இங்க இருக்க சொல்றேன். சிரமத்துக்கு நான் பயப்படுறவன் இல்ல, ஆனா நீங்களே ஒருவேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை பசியா இருக்கும்போது அந்த பசியிலையும் பங்கு கொள்ளதான் ஐயா உன்னை இங்க இருக்க சொல்றேன். இருக்கேன். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.